சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதிவேகமாக வீட்டுக்குள் பாய்ந்த கார். 3 பேர் படுகாயம் அடைந்த நிலையில் சுக்குநூறாக உடைந்த பொருட்கள். விபத்திற்கு அதிவேகம்தான் காரணமா என போலீசார் விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் சேர்ந்த கௌதம் அப்படின்றவருக்கு சொந்தமான காரை காமராஜ் நகர் பகுதியை சேர்ந்த தீனா அப்படின்றவர் எடுத்துட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம சுப்பள்ளிப்பட்டு பகுதியை சேர்ந்த பார்த்திபன், அதுக்கப்புறமா ராகுல், ஹரிஷ்குமார் அப்படின்ற 3 பேரை அழைச்சுக்கிட்டு இவங்க 4 பேரும் ஏலகிரி மலைக்கு சுற்றுலாக்கு போயிருக்காங்க. அதை தொடர்ந்து ஏலகிரியில இருந்து வீடு திரும்பி இருக்காங்களாமா. அப்போ பொன்னேரி கூட்டு சாலைகளை அதிவேகமா வந்த கார் தன்னுடைய ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறா சாலையில ஓடி வீட்டுக்குள்ள புகுந்ததா கூறப்படுது. அதிவேகமா ஓடிய காருடைய காட்சிகள் கடையில பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரால பதிவாகியிருக்கு. இதை தொடர்ந்து வீட்டுக்குள்ள நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம், அது மட்டும் இல்லாம கேட், இது எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு இந்த கார் உள்ள பாய்ந்திருக்கு. இதுல கார்ல இருந்த 3 பேர் படுகாயம் அடைந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து 3 பேரையும் மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் 3 பேருக்கும் சிகிச்சை கொடுக்கப்பட்டு வரதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில ஜோலார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வராங்களாம். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.